ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 4ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ நாம் மானசீகமாக புறப்படுகிறோம். ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை இடுப்பிலேயே குட்டி கண்ணனை தூக்கி அமர்த்தி கொண்டிருக்கிறாள். அந்த கண்ணனுக்கு இப்போது 10 மாதம் நிரம்பி இருக்கிறது. நாமும் நம்ம இடுப்புல தூக்கி 10 மாச கண்ணனை வைத்து கொண்டு விட்டோம். கண்ணன் நிலாவை பார்க்கணுங்கிறான். நிலவோ இறங்கி வருவதாக தெரியவில்லை. கடந்த 7ஆம் பாசுரத்துல சொல்லியாச்சு. இது பாரு, சின்ன குழந்தைலாம் நினைக்காத. இந்த சின்ன குழந்தை எப்பேற்பட்ட காரியம் எல்லாம் பண்ணும் தெரியுமா? சும்மா சாமான்யமா ஆளிலையில ஒரு குழந்தை மாதிரி வந்தவன் மொத்த பிரபஞ்சத்தையும் உண்டு வயிற்றுக்குள் வைத்து கொண்டான். அதனால சின்ன குழந்தைலாம் நினைச்சு ஏளனம் பண்ணாத. ஒரு தாவல் தாவினான்னா சந்திரா உன்னையே வந்து பிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப 8ஆம் பாட்டு சந்திரன் பதில் சொல்றான். நன்னாதான் வியாக்கியானம் எல்லாம் பண்றேன். என்னமோ சின்ன குழந்தை பாஞ்சு வருமா, சந்திரனை பிடிச்சிடுமா, தொட்டுடுமா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சின்ன குழந்தையால என்ன பண்ண முடியும்? நான் இது போல எத்தனையோ குழந்தைகளை பார்த்திருக்கேனே அப்படின்னு விட்டான் சந்திரன். இப்ப 8ஆம் பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா. ஓஹோ, நீ பார்த்த மத்த சின்ன குழந்தை மாதிரின்னு எங்க குழந்தைய நினைச்சிட்டியா? எங்க குழந்தை அப்படி கிடையாது. அதுக்கான பதில் தான் 8ஆவது பாசுரம். அப்ப காட்சி பெரியாழ்வார் யசோதை, இடுப்பிலே குட்டி கண்ணன், அங்கே சந்திரன். ஓஹோ, சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டியா? சின்ன குழந்தை என்ன பண்ணுன்னு சொல்றேன் கேளு. 8ஆவது பாசுரம். சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலி இடை சென்று கேள், சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை காண், நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள், சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை காண், நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா. ஓ, சின்ன பையன் நினைச்சிட்டியா? ஓ, அப்படி நினைச்சிட்டியாப்பா? ஓ, சர்வேஸ்வரன் பகவான் தான், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா சின்ன பையனா வந்திருக்கான். சின்ன பையனா இருக்கும்போது பகவானால் என்ன பண்ண முடியும்? வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே ஏதாவது பண்ணுவான். 10 மாச குழந்தையா தானே இருக்கான். உலகத்தையே விழுங்கினவனா இருந்தாலும் 10 மாச குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்படி நினைப்பா உனக்கு. சிறியன் என்று, சிறியன்னா சிறு பிள்ளை, ரொம்ப சின்னவன். சிறியன் என்று, அப்ப அவன் பகவானா இருக்கலாம், உலகத்தை விழுங்கினவனா இருக்கலாம், அகட்டித்த கடனா சாமர்த்தியம்னு சேராததை சேர்க்கும் சக்தி உள்ளவனா இருக்கலாம். ஆனா இப்போ சிறியன் என்று, இப்ப சிறுவனா தானே இருக்கான். அப்படின்னு நினைச்சு என் இளம் சிங்கத்தை, ஆனா நீ யார சிறியவன் நினைச்சிட்டு தெரியுமா? என்னுடைய எனக்கே உரித்தானவனான இளம் சிங்கத்தை. பெரியாழ்வார் யசோதை சொல்றான். அவன் யார் தெரியுமா? இளம் சிங்கம். சிங்கம் இருக்கே, இளம் சிங்கமா இருந்தாலும் சிங்கத்துக்குரிய வீரியம் எல்லாமே இருக்கும். ஆங்கிலத்துல பழமொழி சொல்றாங்களே, எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். இவன் இளம் சிங்கம்பா. சிங்கத்துக்கு வயசானாலும் சிங்கத்தின் வீரியம் போகாது. இளம் சிங்கமா இருக்கும் போதும் வீரியம் புதுசா வரணும்னு இல்ல. சிங்கத்துக்கு பிறப்பிலேயே அதன் வீரம் என்பது எப்போதும் உண்டு, அதன் ஆற்றல் சக்தி என்பது எப்போதும் உண்டு, அதன் வலிமை என்பது எப்போதும் உண்டு. அப்ப இளம் சிங்கம் என்பதாலே ஒண்ணுமில்லைன்னு நினைச்சுட்டியா? வயசான சிங்கம்னா தான் வந்து உன்னை பிடிக்கும்னு நினைச்சியா? என் இளம் சிங்கத்தை. பெரியாழ்வார் பயன்படுத்திய இந்த வார்த்தையை தான் அப்படியே அவருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை முதல் பாசுரத்துல போட்டா. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். யசோதை கண்ணனை எங்கே இளம் சிங்கம்னு சொன்னான்னா, அந்த யசோதை எப்ப சொன்னான்னு தெரியாது. நம்ம பெரியாழ்வார் யசோதை தான் சொன்னா. சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை. இங்க என் என்பது யாரை குறிக்கிறது? யசோதை பாவத்தில் தானே பெரியாழ்வார் பாடுகிறார். பெரியாழ்வார் யசோதை தானே. அதனாலதான் யசோதை இளம் சிங்கம்னு ஆண்டாள். அப்ப சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை. இந்த பேரு இளம் சிங்கங்கிறது எப்போதுமே வீரியம் உள்ளதுதான், இளமையா இருக்குங்கிறதுனால அதை கண்டுக்காமலாம் போயிட முடியாது. சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய். இகழ்தல்னா பழித்து பேசுதல், அவமானப்படுத்தி பேசுதல். சீச்சி, இவனால என்ன பண்ண முடியும்? இலக்காரமா நினைக்கிறோம் இல்லையா? இகழேல், அப்படி இகழ்ந்து விடாதே. கண்டாய், நன்னா பாத்துக்கோ. இந்த குழந்தையெல்லாம் அந்த மாதிரி இகழ்ந்து விடாதே.
அது இளம் சிங்கம். ஓஹோ, சந்திரன் கேட்டான், அப்பையில இருந்து இளம் சிங்கம் இளம் சிங்கம் இளம் சிங்கம்ங்கிறியே, இந்த இளம் சிங்கம் என்னை என்ன பண்ண முடியும்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, போன பாட்டிலேயே சொல்லிட்டேன்ப்பா, தாவி குதிச்சு உன்னை பிடிச்சிடுவான்னு. நம்ப முடியலன்னா மகாபலிட்ட போய் கேளு. இவன் இளம் சிங்கமா சின்ன வடிவத்தோடு வந்தா இவன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்கிறத நான் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீ நேரா மகாபலிட்ட போய் அப்படியே ஒரு வார்த்தை கேட்டுன்னு வரியா? நான் கூப்பிட்டாதான் வரமாட்டேங்கிற, கொஞ்சம் மகாபலிட்ட போ. சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். அப்பா, நான் சொன்னாலாம் நீ கேட்க மாட்ட, உனக்கு சரியான ஆள்கிட்ட உன்னை அனுப்பி வச்சாதான் நீ போய் கேட்டுன்னு வருவ. மகாபலி மகாபலின்னு ஒருத்தன், சந்திரா உனக்கு ரொம்ப தூரம் இல்ல, பூமிக்கு கொஞ்சம் கீழே போனா அத்தல வித்தல சுதல, மூணாவது லோகம் சுதல லோகம்னு இருக்கு. அந்த சுதல லோகத்துல மகாபலின்னு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய் சின்ன பையன் என்ன பண்ணுவான்னு கேளு, மகாபலி சொல்லுவான்னா. சந்திரன் பார்த்தான், நீங்க ரொம்ப பேசுறேன், உங்ககிட்ட வரத்துக்கு நான் மகாபலிட்டியே போறேன்னு சொல்லி சந்திரன் மகாபலிட்ட போயிட்டான். மகாபலிட்ட போய் கேட்டானா, சின்ன பிள்ளை என்ன பண்ணுவான்? அதான் சிறுமையின் வார்த்தையை. சிறுமை அப்படின்னா சின்ன வடிவம்னு அர்த்தம். வாமனமூர்த்தியாக தோன்றினான் அல்லவா, சிறுமை. அந்த சிறு வடிவம், சிறுமையின் அந்த சின்ன வடிவத்தின் வார்த்தையை. இந்த இடத்துல வார்த்தை அப்படின்னா வைபவம், சிறப்பு, விசேஷம்னு அர்த்தம். மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்திலே சிறுமையின் வார்த்தை என்னும் போது இவன் பால்யத்தினுடைய சரியா விசேஷத்தை என்கிறார். அப்போ அந்த வார்த்தை அப்படின்னா வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம் இல்ல, பெருமைன்னு அர்த்தம். அந்த பெருமையை நம்ம வார்த்தைகள் மூலமாகத்தானே சொல்கிறோம், அதனால வார்த்தைங்கிறது பெருமையை குறிக்கிறது. அப்போ சிறுமையின் வார்த்தையை, சின்ன பிள்ளையா வந்து இவன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவான் என்ற அந்த வைபவத்தை, பெருமையை மாவலி இடை, சுத்தல லோகத்துல உள்ள மகாபலி இடம், இடைனா அவனிடத்திலேன்னு அர்த்தம். மாவலி இடை சென்று அவன்கிட்ட போய் கேள், அவன்கிட்ட போய் கேளு. சந்திரன் போனான், கிடுகிடு கிடுகிடுன்னு போனான் மகாபலிட்ட. ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னா மகாபலி பார்த்தான், சந்திரன் இங்க வந்து எதுக்கு கேள்வி கேட்க சொல்றான்? சரி கேளு, என்ன கேள்வின்னு கேட்டான். சின்ன பையன் என்ன பண்ணுவான்னு கேட்டான். மகாபலி நடுங்கி சொன்னான், சின்ன பையனா? தெரியும்பா, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் 2 அடி உயரம் உள்ள சின்ன பையனா வாமனமூர்த்தியா வந்தான். குறளுக்கு எப்படி 2 அடியோ வாமனமூர்த்தியும் 2 அடி, அதனாலதான் திருக்குறளப்பன் என்றே சொல்வார்கள். திருக்குறள் போல சின்னதா தான் இருப்பார், ஆனா குறளுக்குள்ள உலகமே அடக்கம்னு சொல்ற மாதிரி உலகத்தையே அளந்துடுவார். மகாபலி சொன்னா, சின்ன பையனா வந்தார், சின்ன காலை காட்டி என்கிட்ட 3 அடி நிலம் கொடுன்னு கேட்டார். நானே சொன்னேன், என்னடா இது சக்கரவர்த்திட்ட வந்து 3 அடி நிலம் கேட்கற, அதுலயும் விடல அந்த வாமனமூர்த்தி. என் காலால 3 அடினார். நான் சொன்னேன், 3 அடின்னு இன்ச்சு டேப் வச்சு அளந்தாலே பெருசா நிலம் வராது, உன் கால் ரொம்ப குட்டியா இருக்கு, இந்த குட்டி காலால் 3 அடியான்னு கேட்டேன். ஆனா நான் தாரவாத்து கொடுத்தவாறே என்ன பண்ணிட்டார்னா, கிடுகிடு கிடுகிடுன்னு ஓரடியால் மண்ணுலகம் மற்றொரு அடியால் விண்ணுலகம்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா மண்ணுலகம் எல்லாம் வலது திருவடியால அளந்து வச்சுட்டார். அடுத்து இன்னொரு திருவடி மேல போயிட்டே இருக்கு. ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவுணன் உள்ளத்து என்று அப்படியே மேல மேல போய் தன்மதியும் கதிரவனும் கடந்து சந்திரனை தாண்டித்து சூரியனை தாண்டித்து இப்படி சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாவற்றையும் அந்த இடது திருவடி கடந்து பிரம்மாவின் சத்தியலோகம் வரை போய் அந்த இடது திருவடி சத்தியலோகம் வரைக்கும் அளந்துடுத்து விண்ணுலகத்தை அளந்துடுத்து ஓரடியால் மண்ணுலகம் மற்றொரு அடியால் விண்ணுலகம் இதையெல்லாம் அளந்து பெரிய பெரிய சாதனையை இந்த பகவான் சின்ன குழந்தையா வந்து படைச்சுட்டான்னா. சந்திரன் பயந்துட்டான். ஆஹா, அப்போ ஒரே அடியால ஒருத்தர் பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கே, அங்க பாருங்க, தன்மதியும் கதிரவனும் கடந்து சந்திர மண்டலத்தையும் கடந்து போயிருக்கான்னா. சந்திரன் யோசிச்சான், நாம தான் கவனிக்காம விட்டுட்டோமோ, அச்சோ. அப்ப அதே மாதிரி இப்ப எளிமையாக கண்ணன் தாவி விடுவானே, அவனால் தாவ முடியுமே, பயந்துட்டான் சந்திரன். இப்ப பழையபடி வானத்துக்கு வந்தான், கொஞ்சம் நடுங்கினா. பெரியாழ்வார் யசோதை கேட்டா, என்னப்பா கேட்டுன்னு வந்தியான்னா. சந்திரன் சொன்னான், ஐயோ கேட்டுட்டேன், அவன் பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்குமே தாவுமானா, அப்ப என்னுடைய சந்திரலோகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சிறுமையின் வார்த்தையை, சின்ன பையனா வந்து என்ன பண்ணுவாங்கிற பெருமையை மாவலி இடை சென்று மகாபலி கிட்ட போய் கேள் என்று சொன்னாய், கேட்டுக்கொண்டு வந்து விட்டேன். அச்சோச்சோ, இப்பேற்பட்ட பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டேனே, நாளைக்கு தாவரேன்னு அப்படியே வந்து தாவி பிடிச்சு. இது எப்படி இருக்கு, அவன் அழகா விளையாடணும்னு கூப்பிட்டான், சந்திரன் இறங்கி வந்து கண்ணனோட விளையாடிட்டு போயிருந்தான்னா பிரச்சனையே இல்லை, வரமாட்டேன்னு சொல்ல போக இவன் எங்கேயாவது ஒரு தாவு தாவி சந்திரனை ஒரு உதச்சி ஃபுட்பால் விளையாடிட்டான்னா. கண்ணனுக்கு பந்து ஆட்டம்னா ரொம்ப பிடிக்கும். கந்துக்க கிரீடாம்பா சம்ஸ்கிருதத்துல, கந்துக்கம்னா பந்துன்னு அர்த்தம். கந்துக்க கிரீடா, பந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது சந்திரனையே பந்தா நினைச்சு உதச்சு ஃபுட்பால் வாலிபால்லாம் விளையாட்டா என்ன பண்றது? பயந்துட்டான் சந்திரன். இல்ல, நான் பண்ணது அபச்சாரம் தான், என்ன க்ஷமிச்சுக்கணும், மன்னிக்க வேண்டும்னு சந்திரன் கேட்டான்.
பெரியாழ்வார் யசோதை சொல்றா, மன்னிப்புக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு. நாம இதுவரை எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கோம். இத்தனை பாபங்கள் பண்ணதுக்கு என்னப்பா கழுவாய்? என்னதான் பரிகாரம்னா, இனி பகவானுக்கு தொண்டன்கிறத புரிஞ்சுக்கணும், அவன்கிட்ட சரணடையணும். இனி சொச்ச காலம் அவனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ வேண்டும். அதனால இதுவரை செய்த பாப்பம் அபச்சாரம் அதை பத்தி கவலைப்படாத. புரிஞ்சுட்டியோ இல்லையோ? வந்து கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணு. அதைத்தான் சிறுமை பிழை கொள்ளில். அடுத்த அடி பாருங்க, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, சிறுமை அப்படின்னா நீ கண்ணனை சிறுமைப்படுத்தினாய் அல்லவா, இவ்வளவு நேரம் சின்ன குழந்தைன்னு அவமானப்படுத்தினாய் அல்லவா, சிறுமை அப்படி அவமானப்படுத்தினதை பிழை கொள்ளில், பிழை என்று நீ உணர்ந்தாய் என்றால், கொள்ளுதல்னா இங்கே உணருதல்னு அர்த்தம், புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். சிறுமை பிழை கொள்ளில், நீ சிறுமைப்படுத்தினது பிழை தப்பு என்பதை நீ புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் என்ன பண்ணணும்? நீயும் அப்படி அவமானப்படுத்தின நீயும் உன் தேவைக்கு உரியை காண். இந்த இடத்துல உன் தேவை அப்படின்னா நீ பண்ண வேண்டிய கைங்கரியம்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் உண்மையான தேவை என்னன்னா, நாம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எனக்கு கார் தேவை, பங்களா தேவை, வீடு தேவை, நிலம் தேவை, அது இது எத்தனையோ தேவைகள் நாம வச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையா நமக்கு எது தேவைன்னா கைங்கரியம் என்பது தேவை. நாம ஏதோ ஒரு கோவிலுக்கே நாம ஒரு கைங்கரியம் பண்ணாலும் நாம் பண்ணிட்டோம் பாருன்னு நினைக்கிறோம். அப்படி யோசிக்கவே கூடாது. பெருமாளுக்கு பண்ண கோடி பேர் இருக்கா, நம்மை அவன் தேர்ந்தெடுத்தான்னா அது நமக்கு கிடைச்ச பாக்கியம் தானே. எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த கைங்கரியத்தை நம்மளை கூப்பிட்டு பகவான் கொடுக்கிறான்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம். அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சந்திரா, சிறுமை பிழைகொள்ளில், நீ இதுவரைக்கும் அவமானப்படுத்திட்ட தப்புதான், புரிஞ்சுனுட்டியா? நீயும் உன் தேவைக்கு நீ இனி என்ன பண்ணணும்? உன் தேவை பகவானுக்கு வந்து தொண்டு செய்தல் இருக்கிறதே, அவன் விஷயத்தில் தாசியத்துக்கு, இது அடியன் சொல்லல, மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். இப்படி இருக்கிறவன் விஷயத்தில் சிறுமையை நினைத்தவிது நமக்கு அபராதம் என்று புத்தி பண்ணுவிதியாகில், அப்போது நீயும் அவன் திறத்தில் அடிமைக்கு பிராப்தன் காண். அப்ப தேவைனா அடிமை செய்தல்னு அர்த்தம், உரியைனா அதற்கு உரியவன் அர்த்தம். நீயும் உன் தேவைக்கு நீ வந்து அவனுக்கு அடிமை செய்வதற்கு உரியை காண், உரியவனாக தகுதி பெற்றவனாக ஆகிவிடுவாய். அப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரே தகுதி என்னன்னா, அவன் பெரியவன், நாம் அவனுக்கு தொண்டன். இந்த ஒண்ணு புரிஞ்சுட்டா போறோம். மற்றபடி வந்து அந்த சாஸ்திரம் தெரியுமா, இது தெரியுமா, அப்படிப்பட்டவனா, ஏழையா, பணக்காரனா, படிச்சவனா, படிக்காதவனா, இந்த குலத்தில் பிறந்தவனா, ஆணா பெண்ணா, இதெல்லாம் விஷயம் கிடையாதுப்பா. பகவான் பெரியவன், நாம் அவனுக்கு அடியவன். இந்த ஒரே ஒரு விஷயம், ஆஹா அவர் பெருமாள், இது புரிஞ்சுட்டா போதுமே. மத்தபடி கைங்கரியம் பண்றதுக்குன்னு வேற தகுதி வேண்டாம். நீயும் உன் தேவைக்கு உரியை காண், நீ கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி பெற்றவனாக ஆகிவிடுவாய். அப்ப வரியா சந்திரா, இவ்வளவு நேரம் நீ வாக்குவாதம் பண்ணது எல்லாத்தையும் பகவான் மன்னிச்சிருவான். இப்ப நீ இறங்கி வா. இல்லைன்னா அவன் வந்து உன்னை அடிச்சு கொண்டு போறதுங்கிறது வேற, நீயா ஒழுங்கா வந்து சரணாகதி பண்ணிட்டேன்னா அது வேற. அதனால நீ கைங்கரியம் பண்ணுவதுதான் ஒரே வழி. அதனால நிறைமதி. இது வரைக்கும் பாருங்க, இளமதி பிறைச்சந்திரன் என்றுதான் சொல்லி கொண்டு வந்தாள் பெரியாழ்வார் யசோதை. இந்த பாட்டுல பாருங்க நிறைமதி. ஏன் இறைமதினா, ஞானம் வந்துருது இல்லையா சந்திரனுக்கு. சந்திரன் எப்படி வளர்பிறையில வளர்ந்து கொண்டே போகிறதோ அது போல நமக்கு ஞானம் மேல மேல வளரணுமா. இப்ப சந்திரன் நிறைமதியாக ஆகிவிட்டான். ஒரே நாள்ல 3ஆம் பிறை சந்திரன் பௌர்ணமி ஆயிடுத்துன்னு அர்த்தம் இல்ல. அந்த சந்திரனுக்கு புரிஞ்சுடுத்து பகவான் ரொம்ப பெரியவன்கிறது புரிஞ்சுடுத்து, அவன்கிட்ட நாம அபச்சாரப்படக்கூடாதுங்கிறது புரிஞ்சுடுத்து, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் நமக்கு உண்மையான தேவைன்னு புரிஞ்சுடுத்து. அப்ப நிறைமதி, மதி என்றால் அறிவுன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா. அப்ப நிறைமதி, இப்போது நீ அறிவு நிறைந்தவனாக ஆகிவிட்டாய் சந்திரா. அப்போ நெடுமால் விரைந்துன்னை கூவுகின்றான். உன்னை யார் கூப்பிடுறா? மால்னாலே பெரியவன் அர்த்தம். நெடுமால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரியவன் அர்த்தம். அவ்வளவு உயர்ந்தவனாகிய பகவான் விரைந்து, நீ வேகமா வரணும்னு ஆசைப்படுறான்டா. அவன் உன் மீது ஆசை வைத்திருக்கிறான். பகவான் ஆசைப்பட்டு தான் நம்மள கூப்பிடுறான். நம்ம ஒத்தொத்தர் மீதும். நாம பெருமாள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், பக்தி வச்சிருக்கோம், அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா இதுல ஆச்சரியக்குரிய என்னன்னா, பகவான் நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கானே. இந்த இடத்துல விரைந்துனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், துவரையோடு துடித்து கொண்டு கூப்பிடுறானா, சந்திராவா சந்திராவா என்று. ஒரு பக்தன் தன்னை தேடி வரமாட்டானா, அவன் ஏங்கின்னு இருக்கான். நெடுமால் ரொம்ப பெரியவனா இருந்த போதும் விரைந்து சீக்கிரம் வர வேண்டும் என்று உன்னை கூவுகின்றான். உன்னை கூவி அழைக்கிறான் பாடுறா. இப்பவும் அந்த மழலை சொல் சந்தமாமா சந்தமாமா கூட்டுன்னு இருக்கான். சந்திரா, இதற்கு மேல் நீ வராமல் இருப்பது நியாயம் இல்லை, ஒழுங்கா வந்துடு. அதான் சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலி இடை சென்று கேள், சிறுமை பிழைகொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை காண், நிறைமதி நெடுமால் விரைந்துன்னை கூவுகின்றான்.
சின்ன குழந்தைன்னு நினைச்சுட்டு என்னுடைய இளம் சிங்கத்தை இகழாதே. சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான்டா. சிறியவன் என்ன பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீ மகாபலி கிட்ட போய் கேட்டுண்டு வா. அவனை சிறுமைப்படுத்தினது தப்புன்னு புரிஞ்சுட்டியா, நீ அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உரியவனாக இப்போதே ஆகிவிட்டாய். நிறைந்த அறிவுள்ள சந்திரனே, பெரிய பெருமாள் அவர் உன்னை வா என்ற ஆசையோடு அழைக்கிறார். விரைந்து சீக்கிரம் வா என்பதுதான் பாசுரத்தின் பொருள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: டோன்ட் இன்சல்ட் ஹிம் considering him as a child. He is a lion cub. If you want to know what a child can do, go and ask Mahabali. If you consider that insulting this Bhagavan is wrong, now you are fit to do kainkariam and devotional service to this child. Oh full moon, this Nedumal, the great Lord, is calling you. Come soon என்பது இதற்கான ஆங்கில வடிவம். சந்திரன் பார்த்தான், உருகிட்டான். அவன் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டான், நான் இறங்கி வந்துடுறேன், ஆனா பகவான் என் மீது அன்பு வைத்து கூப்பிட்டான்னு சொல்றேளே, உண்மையா பகவானுக்கு என் மீது அன்பான்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, சந்திரன் மீது மட்டும் இல்ல, நம்ம ஒத்தொத்தர் மீதும் பகவானுக்கு எவ்வளவு அன்பு. அடுத்த பாசுரத்தில் காட்போமா? ஒரு குழந்தை நம் மீது அன்பு வச்சிருக்குனாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். குழந்தை கண்ணனுக்கு நம்மளெல்லாம் எவ்வளவு பிடிக்கும், அதை சொல்லக்கூடிய பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.